இப்போ நம்ம வந்து எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம்னா செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி ஸ்தல வரலாறும் இதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே தோன்றிய கோவில் இந்த செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். அதாவது இந்த கோயிலில் வந்து எந்த கோவிலையும் இல்லாத சிறப்புகள் அமைந்துள்ள இந்த கோவிலில் வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது. இதை பற்றி மக்களுக்கு இன்னும் தெரிய வரலை. தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்து பலன் பெறுங்க. அதாவது முதல்ல இந்த சிவன் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாவால் பூஜை பண்ணப்பட்ட சிவலிங்கம். இந்த சுயம்பு மூர்த்தி எல்லா ஊர்லேயும் வந்து சுயம்பு மூர்த்தி இருக்கும். ஆனால் எந்த கோயிலையும் வந்து அபிஷேகம் கிடையாது சுயம்பு மூர்த்திக்கு. இந்த கோவிலில் மட்டும்தான் சுயம்பு மூர்த்திக்கு வந்து அபிஷேகம் பூஜை அனைத்தும் நடக்கப்படும். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா 4 கால பூஜை தனது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கோயிலில் வந்து என்னென்ன சிறப்புங்கிறத நம்ம பார்க்குவோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து பிரம்மாவால் பூஜை செய்யப்பட்ட சுவாமி. சுந்தரேஸ்வரர் என்பவர் வந்து பிரம்மாவால் பூஜை எடுத்து செய்யப்பட்டு பூஜை பண்ணப்பட்ட சுவாமி. அதே போல் வந்து பிரம்மாவை வந்து முதல்ல இந்த கோவிலில் வந்து சுவாமிக்கு பூஜை செஞ்சு கொண்டு இருக்கிறப்ப குடம் வைத்து கலசம் வைத்து ஹோமங்கள்லாம் பண்ணி பூஜை செய்கிறதுக்காக எல்லாம் பண்ணி செய்து கொண்டிருந்தால் அப்போது வந்து கங்கை என்று சொல்லக்கூடிய காவிரி என்ன பண்ணுகிறார், அந்த பூஜையை காண்பதற்காக வருகிறார். பிரம்மா பூஜை பண்ணுறாருன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த காலத்தில் வந்து பிரம்மா வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கப்ப அதை காண வரும்போது காவிரி வந்து குடத்தை எல்லாம் உருட்டி விட்டதனால் குடமுருட்டி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிற இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 10 மீட்டருக்குள்ள 10-20 மீட்டருக்குள்ள ஒரு ஆறு இருக்கும், குடமுருட்டி ஆறு. அதுவும் இந்த கோயிலை வச்சு தான் உருவானது. அந்த கோயிலுடைய வரலாறை வைத்து உருவாகக்கூடிய ஆறு அந்த குடமுருட்டி ஆறு. அதே மாதிரி இது இந்த கோவிலில் வந்து மீனாட்சி அம்மனுக்கு தனி சிறப்பு இருக்குது. இந்த கோயில் வந்து மீனாட்சி வந்து ஒரு கால் வலது காலை வந்து முன்னோக்கி வச்சிருப்பாள். அது என்ன வரலாறுன்னு கேட்டிங்கன்னா, முன்கூட்டி இந்த சிலை செதுக்கும் சிற்பியானவர் வந்து நான் உனக்கு சிலை செதுக்கிறப்ப எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு தரிசனம் கொடுன்னு என்று சொல்ல போகும்போது அப்போ வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த அம்பாள் வந்து மீனாட்சி அம்பிகை வந்து என்ன பண்ணியிருக்கிறாள் என்று பார்த்தால் ஒரு காலை முன்கூட்டி வைத்து நான் இருக்கிறேன், உனக்கு கூட நான் இருக்கிறேன், கவலைப்படாதங்கிறத காட்டுறதுக்காக நான் இருக்கேன் என்று ஒரு முன்காலை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ பார்க்க வரப்ப நான் உன்னை நோக்கி வரேன். மீனாட்சி அம்மன் வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு பவரான சுவாமி. உங்களுக்கு தெரிந்திருக்கும், தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் பொன் பொருள் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருந்தாலும் மீனாட்சி அம்மன் வந்து வழிபடுறப்ப நமக்கு அது நீங்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம அம்மாவே எடுத்துக்கிறோம். அவள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நமக்கு கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சால் வந்து கொடுத்துருவாங்க. அப்படியா பிள்ளை கஷ்டப்படுது அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு வந்து பணம் வசதி எல்லாம் இருந்தால் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இந்த செந்தலை மீனாட்சி அம்மனும். நம்ம வந்து தரிசனம் பண்ண வரும்போதே எடுத்து கும்பிட்டாலுமே வந்து என்ன சொல்கிறான் அம்பாள் வந்து, நான் உன்னை நோக்கி வரேன், நீ என்னை பார்க்க வரேன், நான் உன்னை நோக்கி வரேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு உதாரணமாக எடுத்து சொல்லுவா அம்பாள். அதே மாதிரி இந்த சுயம்பு மூர்த்தி சுவாமியை வந்து நீங்கள் வந்து பார்க்க வரச்ச சுவாமிக்கு அம்பாளுக்கும் அர்ச்சனை பண்ணி தரிசனம் பண்ணுங்கள். அந்த சுயம்பு மூர்த்தி வந்து நீங்கள் போய் அங்கே நின்று ஒரு 10 நிமிஷம் வழிபட்டாலே உங்களுக்கு அதோட உதாரணம் தெரியும். இரண்டாவது வந்து பஞ்சமுக ஈஸ்வரன். அது வந்து இந்த கோயிலில் தான் முதன்முறையாக இருக்குது. பஞ்சமுக ஈஸ்வரன் வந்து பஞ்சமுக சிவபெருமானுடைய திருவுருவம் இந்த கோவில் செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் தான் இருக்குது. அது நீங்களும் பார்க்கலாம். வந்துங்க சுவாமியோடைய வலது பக்கம் சைடில் வந்து இருப்பாங்க. அதாவது வெளிப்பிரகாரத்தில் வந்து வலது பக்கம் இருப்பாங்க சாமிக்கு. நீங்கள் அவரை வந்து தரிசனம் பண்ணி பஞ்சமுக ஈஸ்வரன் ஏதாவது ஒரு முகத்துக்கு நமக்கு அருள் புரிவார். அதை நீங்கள் பயப்பட வேணாம், வந்து தரிசனம் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது. சொல்கிறதுக்கான இதே கிடையாது, அவ்வளோ சிறப்பு வாய்ந்த திருக்கோவில். இந்த கோயிலில் வந்து சோமாஸ்கந்தர் எல்லா கோயிலையும் இருக்கும். சோமாஸ்கந்தர் வந்து திருவண்ணாமலை, தஞ்சாவூர் பெரிய கோவில் எல்லா கோவிலையும் வந்து சோமாஸ்கந்த மூர்த்தி இருக்கிறவர் இருப்பார். அப்பொழுது இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த கோயில் சோமாஸ்கந்தர் அவருக்கு வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத சப்தமி திதியில் வந்து இரவு நேரத்தில் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க சுவாமிக்கு. சோமாஸ்கந்த மூர்த்திக்கு வந்து அபிஷேகம் செய்வாங்க. இந்த அபிஷேகம் செய்யும் பொழுது சந்திரரேகை, அதாவது சந்திரரேகா என்ற ஒரு பெண் வந்து சுவாமிக்கு வந்து 3 யுகங்களாக வந்து தவம் இருக்கிறதா சொல்கிறாங்க. சுவாமியை தொட்டு ஒரு சாபம் வாங்கி இருக்கிறாங்க. அப்படி சாபம் இருக்கிறப்ப வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரத சப்தமி திதியில் வந்து சுவாமியை வந்து தொட்டுறாங்க. சுவாமியை வந்து தொட்டதுனால அந்த ரத சப்தமி திதியில் வந்து சந்திரரேகை தெரியும். அப்போ வந்து சுவாமி மோட்சம் கொடுக்குறப்ப சொல்கிறாங்க அந்த பெண்மணி, சுவாமி நான் எனக்கு மட்டும் இந்த இது பலன் கிடைக்கக்கூடாது, எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேணும் அப்படின்ற எண்ணத்தோட சுவாமிகிட்ட வந்து அந்த பொண்ணு சொல்கிறான். நான் மட்டும் அந்த திதியில் வந்து இதுக்கு முக்தி அளிக்கதா கிடையாது, வருகின்ற எல்லா ஜனங்களும் மக்களும் நன்றாக இருக்கணும் என்ற எண்ணத்தோடு நான் அந்த தொட்ட திதி பூஜை செய்த திதியில் வந்து எல்லாருக்கும் நீங்கள் காட்சி அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சுவாமிகிட்ட வந்து சொல்கிறோம். அதுக்கு வந்து சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, சரிம்மா நான் அதே மாதிரியே இது பண்ணுறேன்னு சொல்கிறேங்கிறத வந்து இந்த கோயிலில் வந்து ரத சப்தமி திதியில் வந்து எந்த கோயிலையுமே இல்லாத ஒரு சிறப்பு. செந்தலை சந்திரரேகை வந்து செக்கப்பு கலரில் கண்ணை பறிக்கிற மாதிரி தெரியும் இந்த ரத சப்தமி திதியில். அதே மாதிரி காலையில் வந்து சுவாமி வீதியில் வருவார், தீர்த்தம் கொடுக்கறதுக்கு ஆற்றுக்கு போவார், குடமுருட்டி ஆற்றுக்கு. அப்பொழுது வந்து அந்த ரேகை தெரியாது. இந்த நேரம் இரவு நேரத்தில் அபிஷேக நேரத்தில் அந்த ரத சப்தமி திதியில் வந்து செந்தலை அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த சந்திர ரேகை வந்து தெரியும். இந்த ஊருக்கே இந்த சுவாமியோட வைத்து தான் செந்தலை என்று பேர் வந்தது. இதனால தான் வந்து செந்தலை என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் வந்து என்ன பண்ணுகிறீர்கள் என்றால் மறக்காமல் வந்து சுவாமியை தரிசனம் செய்யுங்கள். சுவாமியை தரிசனம் செய்ய நிறைய பலன் இருக்கிறது இந்த கோவில். இந்த கோவிலில் வந்து நிறையா விதமான சுவாமிகளும் இருக்கிறது. நீங்கள் வந்து தரிசனம் செய்துவிட்டு நம்ம ஆதிசைவர் மகா ஜனங்கள்லாம் வந்து தரிசனம் செய்து கொண்டு சுவாமியோட அருளை பெறுங்க. அதே மாதிரி நம்ம பல விதமான கோயில்களை போடலான்னு இருக்கோம். உங்களுக்கு எந்த கோவில் இன்னும் வரலாறு மிக்க இருக்கிற ஸ்தலத்தை வந்து நம்ம சேனலில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் நம்பரை வந்து ஆட் பண்ணுங்கள். மென்மேலும் இந்த மாதிரி கோவில்கள்லாம் பற்றி எடுத்து நம்ம மோட்டிவேஷனாக போகிறதுக்கு நம்ம ஆதிசைவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இருக்க கோயில்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக போடலாம். மென்மேலும் பாருங்கள்.
தான் நம்ம பார்க்கக்கூடிய சிதம்பரமூர்த்தி சுந்தரேஸ்வரர் சுவாமி. இந்த சுவாமியை பார்த்துட்டு தான் நம்ம வந்து அம்பாளை தரிசிக்க போகணும். எல்லா கோவில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்னு பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கனாலே முதல்ல வந்து அம்பாளை பார்த்துட்டு தான் சுவாமிகிட்ட வரணும். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் வந்து அம்பாள்கிட்ட போகணும். இந்த மதுரை மீனாட்சி கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு தான் சுவாமிகிட்ட போகணும். அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் அம்பாள்கிட்ட போய் தரிசனம் பண்ணணும். ஏன்னா இது இந்த கோயிலுடைய சிறப்பு. இங்கே வந்து சுந்தரேஸ்வரர் சுவாமி வந்து சுயம்பரூபமாக அமைந்திருக்கிறார். அதாவது பிரம்மா வந்து பூஜை செய்யப்பட்ட சிவபெருமான் இவர் தான். இவர் வந்து சுயம்பாக இங்கே இருக்கிறார். அதாவது நம்ம வந்து எல்லா கோவில்லையும் சுயம்பு இருக்கும், ஆனால் அபிஷேகம் கிடையாது, அர்த்த சட்டம் தான் சாட்டுவாங்க. இந்த கோவிலில் மட்டும்தான் நித்தியமும் தினமும் அபிஷேகம் இந்த கோயிலில் மட்டும்தான் நடக்கிறது. சுவாமியை பார்த்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அம்பாளுடைய திருநாமம் மங்கையர்கண்ணி மீனாட்சி. இந்த அம்மனை வந்து தரிசனம் செய்வதற்கு நம்ம மென்மேலும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் காட்சியளிக்கக்கூடிய அம்பிகையாக விளங்குகிறாள். அம்பிகையுடைய நாமம் மங்கையர்கண்ணி மீனாட்சி. ஒரு பாதம் வந்து முன்னோக்கி இருக்கும். நம்ம போய் நின்று தரிசனம் பண்ணாலே நான் உன்னிடம் வருகிறேன் என்று கூறுவாள். அதே மாதிரி நமக்கு ஒரு கஷ்டம் இருந்தாலும் கஷ்டங்களை போக்கி கொடுக்குவாள் அம்பாள் வந்து. அதனால் அம்பிகையை நீங்கள் வந்து மறக்காமல் வந்து ஒரு நாள் வந்து தரிசனம் செய்து கொண்டு வாருங்கள். கட்டாயம் நம் வேண்டிய பலன்கள் கிடைக்கும். தரிசனம் நம்ம பார்க்கக்கூடியது சாமிக்கு இந்த சாமியாரும் வலதுபுற பஞ்சமுக சிவபெருமானும் வந்து பிரம்மாவும் அமைந்திருப்பார். பஞ்சபூதம் இவர் தான் வந்து பஞ்சமுக சிவபெருமான். இது ஏன் பஞ்சமுக சிவபெருமான் என்று சொல்கிறாங்கன்னா 5 முகங்கள் பஞ்சபூதத்தை அடக்கி ஆளக்கூடிய சக்தி உண்டான சிவபெருமான். ஒரு முகம் வந்து நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், இந்த 5 வகையான 5 புலன்களையும் சேர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய பஞ்சமுக ஈஸ்வரர் சிவபெருமான். இவர் வந்து இவருக்கு அருகாமையிலே வந்து பிரம்மா அமைத்திருப்பார். தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்திக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த தட்சிணாமூர்த்திக்கு வந்து எதிர் நிறைய சப்தகன்னி இருக்கிறாங்க. இது என்ன விசேஷம்? சப்தகன்னி இருக்கிறாங்க. இதில் இந்த குரு பகவானுக்கு வந்து கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே வந்து இந்த தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அர்ச்சனையும் சப்தகன்னிக்கு ஒரு அர்ச்சனையும் செஞ்சுக்கிண்டு போனோம். கட்டாயம் ஒரு 2 தொடர்ந்து 30 நாள் வந்து தீபம் ஏற்றி வழிபடணும். 2 முறை அர்ச்சனை செய்யணும். அபிஷேகம் அர்ச்சனைகள் செய்யணும். செய்தால் வந்து நமக்கு திருமண பாக்கியம் கிடைக்கிறது. பல பேருக்கு இங்கே வந்து திருமண பாக்கியம் நடந்திருக்கு. அடுத்து நம்ம இவங்க 2 பேரையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நேராக ஸ்ட்ரீட்டாக ஆதிவிநாயகர். அதிமூலக்கடவுள் ஆதிவிநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து பிளான் பண்ணி இதுக்கு வந்தோம்னா